கவலைப்படாதீங்க சார். பேப்பர், டிவி, ரேடியோ எதுல விளம்பரம் கொடுத்தாலும் மூர்த்தியை கண்டே பிடிக்க முடியாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சார். அவன் இருக்கிற இடத்த அடிக்கடி நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன கேட்குறானோ அதையெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா அவன் ஏன் வெளியே வர போகிறான்? அவன் வெளியே வராம நான் பார்த்துக்கிறேன். அவன் மட்டும் வெளில வந்தான், அவனை பணமாக்கிட வேண்டியதான். அறிவு கேட்டவனே, போலீஸ்காரரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாடா இது? சார், ஆர்கே ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் டீலிங் முடிஞ்ச உடனே கூண்டுலேருந்து அவனை அவுத்து விட்டுற போகிறோம். எப்படியோ போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல அவரை வச்சிருந்தா போதும். எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரியே எல்லாரும் நண்பனா இருக்க மாட்டாங்க. நான் வரேன். எடுறா, அபிராமியா தான் இருக்கும். டாட், எடுடா. ஹலோ. நான் அபிராமி பேசுறேன். ஹலோ மேடம். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. கௌதம், அப்பா கிட்ட போன கொடு. இதோ தரேன். ஸ்ரீனிவாசன் பேசுறேன். பேப்பர் பாத்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன். இப்பதான் ஏசி வந்து பார்த்துட்டு போறாரு இதே பேப்பரோட. டோன்ட் வரி, மூர்த்தி இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கான், பத்திரமா. அவன் வெளியில வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும், என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். கண் கொத்தி பாம்பா பாத்துக்குங்க. இதெல்லாம் அந்த அர்ஜுன் சாந்தியோட வேலை. உங்களை விட அவன் மேல எனக்கு நிறைய அக்கறை. வச்சுட்டுமா? ஓகே. என்ன இது? பேப்பர்ல நம்ம போட்டோ வந்திருக்கு, அதுவும் காணவில்லைன்னு. நான் தான் இருக்கனே. என்ன தேடவும் ஆள் இருக்கா? நான் யாருக்கும் தேவைப்படாதவன் நினைச்சேன். யாரோ என்ன தேடுறாங்க. எஸ் மைதிலி அட்வொகேட். இவங்க எதுக்கு என்ன தேடுறாங்க? அர்ஜுனை தவிர வேற யாரும் நம்மளை தேட மாட்டாங்களே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த சீனிவாசன் வேற நம்மள இங்க வச்சிருக்காரு. என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வாப்பா வா. என்ன வரவேற்புலாம் ரொம்ப பலமாக இருக்கு? இத்தனை நாள் என்ன ஏன் தலை தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ள மாதிரி கவனிச்சிங்கன்னு இப்பதான் புரியுது. என்னடா வளர்ற? விளம்பரத்தை பார்த்த. இந்த பேப்பர் உனக்கு எப்போ கிடைச்சது? தெரியாதனமா வாட்ச்மேன் கொடுத்துட்டான். வாட்ச்மேன் கொடுத்துட்டானா? முதல்ல உன்னை கவனித்து பதில் வாட்ச்மேனை கவனிச்சுட்டு. தம்பி வா, எங்க போற? இங்க உட்காருப்பா, உட்காரு. இத்தனை நாள் என்ன கவனிச்சது எதுக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஏய், தெரிஞ்சுக்கிட்டல, இப்போ உனக்கு என்ன வேணும்? இத்தனை நாளும் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன கொடுத்தீங்க? வாரத்தில் 2 நாள் பிரியாணி கொடுத்தேன். இனிமே வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் எனக்கு பிரியாணி தான். போட்டுடுவோம் போட்டுடுவோம். நைட்ல என்ன கொடுத்த? நைட்லையா? பாயா, இடியாப்பம், கோட்ரு பத்தாது ராஜா, கோட்ரு பத்தாது, ஃபுல்லா வேணும். அதுவும் ஃபாரின் சரக்கா வேணும். கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். ஃப்ரிட்ஜில் கூலிங் கம்மியா இருக்குப்பா, சம்மர் வந்துருச்சுல்ல. என் ரூம்ல பவரான ஏசி மாட்ட சொல்லுப்பா. டிவிடி பிளேயர் ஒன்று வேணும்பா. அது என்ன இன்னும் பழைய டிவியே வச்சிருக்கீங்க? சூப்பரா ஒரு பிளாட் டிவி மாட்டு. பிளாட் டிவி மாட்டிடுவோம். எல்லாம் என் நேரம். எல்லாம் ஓ நேரம் இல்ல, எல்லாம் என் நல்ல நேரம். போ போய் சீனிவாசன் கிட்ட சொல்லுப்பா, போ. யாருக்கிட்ட? சீனிவாசன். முதலாளி கிட்டயா?
அது உனக்கு, எனக்கு சீனிவாசன் தான். சரிங்கண்ணா, சரி. என்ன திடீர்னு வர சொன்னேன்னு பாக்குறீங்களா? நீங்க லாயர், அனாவசியமா வர சொல்ல மாட்டீங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க தான் காத்துட்டு இருக்கோம். உங்கள மாதிரி தான் நானும் காத்துட்டு இருக்கேன். மேடம். ஆமா மிஸ்டர் அர்ஜுன். மேடம் ப்ளீஸ், உங்க அளவுக்கு எங்களுக்கு பொறுமை கிடையாது. சொல்ல வந்த விஷயத்தை தயவு செஞ்சு சீக்கிரமா சொல்லுங்க. நாம மூர்த்தி போட்டோவை போட்டு பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? ஆமா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. மூர்த்தி இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? இல்ல இல்ல, அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மூர்த்தி எனக்கு தெரியும், நானே நேர்ல வரேன்னு சொன்னாரு. சரி வாங்கன்னு சொன்னேன். இருந்தா அதான் எல்லாரும் சேர்ந்து பேசலாமேன்னு உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அப்பா, மூர்த்தி கிடைச்சாதான் பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வாஸ்தவம் தான். மேடம், உங்களை பாக்குறதுக்கு திருஞானம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுப்பா. வணக்கம்மா. வாங்க. வக்கீல் அம்மாவா? ஆமா சார். கூட்டமா இருக்கோ யாருன்னு தெரியல, அப்படி கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உட்காருங்க. உங்க பேரு திருஞானம்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்கம்மா, நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அந்த படத்துல இருக்கிறது எங்க அண்ணன் மூர்த்தி தாமா. அண்ணனா? அவருக்கு யாரும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, நாங்க எல்லாருமே அவரை ஒதுக்கித்தான் வச்சிருந்தோம். ஏன்? அவர் சதா குடிப்பாரு. குடிக்கு காசு இல்லைன்னா கண்டபடி பேசுவாரு. அவரு எந்த வேலைக்கும் போக மாட்டாரா? வேலைன்னு ஒண்ணும் இல்ல, ஜம்முன்னு அந்த காலத்துல ஒருத்தர். அவர் கூடவே இவரும் இருப்பாரு. அவரும் இவரை மாதிரி தான். கம்பெனி ஷேர்ல பணத்தை போட்டுட்டு கிளப்ல சீட் ஆடுவாரு, குடிப்பாரு. அவர் கூடவே இவரும் இருப்பாரு. வீட்டு பக்கமே தலை காட்டுறது இல்ல. நாங்களும் அது என்னன்னு கேட்டுக்கிறது இல்ல. எங்க குடும்பம் உண்டு, எங்க பொழப்பு உண்டுன்னு இருந்துட்டோம். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இங்கதாங்க, மாமண்டூர் பக்கம். அப்படியா? உங்க அண்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமாங்க, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். வயசான காலத்துல எப்படி இருக்காரோ அவரை நான் பார்த்தனா என் வீட்டோட கூட்டிட்டு போய் கடைசி வரைக்கும் அவர் கஞ்சி ஊத்துவேன். இப்போ என்ன பண்றது மேடம்? இவரு மூர்த்தியோட தம்பி திருஞானம், ரத்த சம்பந்தம். அதனால இவர் பேர்லயே ஹேபியஸ் கார்பஸ் மனுவை கோர்ட்ல ஃபைல் பண்ணுவேன். அப்படின்னு என்ன மேடம்? காணாம போனவங்களை கண்டுபிடிச்சு போலீஸ் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும். இது ஒரு சட்டம். யார் வேணாலும் கேஸ ஃபைல் பண்ணலாமா? இல்ல இல்ல, ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த கேஸ ஃபைல் பண்ண முடியும். மனைவி, மகன், மகள், இப்படி. நீங்க தம்பிங்கிறதுனால உங்க பேர்லயே கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். மேடம், எங்க நீங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ அங்க நான் போடுறேன். சாந்தி, மூர்த்தி சீக்கிரமே கிடைச்சிருவாரு. வாங்க. சுவாதி, வாமா. வாங்க தம்பி. வணக்கங்க. சாந்தி, இங்க வந்து பாரு, சுவாதியும் தினேஷும் வந்திருக்காங்க. எப்படி தம்பி இருக்கீங்க? சாந்தி எப்பவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததை பார்த்து சாந்தி ரொம்ப சந்தோஷப்படுவா.
என் மேல உண்மையான அக்கறை உள்ளவங்கள நான் புரிஞ்சுக்கல. தினேஷ், நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? உன்னை நாங்க யாரும் தப்பாவே நினைச்சதில்ல. உங்களை எல்லாம் தப்பா பேசி அவமானப்படுத்தி தாறுமாறா நடத்தினதுக்கு தண்டனை தான் இந்த கோர்ட்டு கேஸ் அலைச்சல் எல்லாம். தினேஷ், அப்படிலாம் சொல்லாத. எப்போ ஒரு மனுஷன் தான் தப்ப உணர்ந்தானோ அப்பவே அவன் பெரிய மனுஷன். நீ இப்போ பெரிய மனுஷன். இனிமே உன் வாழ்க்கை பெரிய வாழ்க்கை. நல்லா சொல்லுங்க நீ. இவர் என்னமோ நிஜமாவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. என்ன எல்லாருமே கேவலமா பாக்குற மாதிரி இருக்கு. என்னோட பிசினஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தவங்கள குற்றவாளியா? தினம் தினம் பேப்பர்லயும் டிவிலையும் பார்க்கல? எத்தனை பேர் கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. அவங்க எல்லாம் தலைமறைவா போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? இத பாரு தினேஷ், நீ ஒரு ஆம்பளை, தைரியமா இருக்கணும். அதான் உன்னை நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. எல்லார்கிட்டயும் இனிமே நீதான் சகஜமா பழகணும். எல்லாரும் என்ன பார்த்து ஓன்னு சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே பழகினவங்களை பார்த்தாதானே அப்படி இருக்கு. புது தொழில் ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டியதானே? அது தப்புமா. நமக்கு தெரிஞ்ச தொழில தான் நம்ம செய்யணும். தினேஷ், நீ தைரியமா இரு. உன் தொழில நல்லபடியா செய்யறதுக்கு நீ முயற்சி பண்ண. பழைய ஆட்கள் எல்லாம் அனுப்பிட்டு புது ஆட்களை வேணா சேர்த்துக்கோ. இப்பவாவது அவங்க யாரு என்னன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்க. எத்தனையோ மாடல்ஸ உருவாக்கியிருக்க. இப்ப நீ நினைச்சா கூட புது மாடல்ஸ உருவாக்க முடியும். மனசு சோர்ந்துராத. உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் மதன் மாமாவும் நானும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணி, நீங்க சொல்றத கேட்கும்போது என் கவலையெல்லாம் மறந்து போச்சு. அக்கா, உங்க வார்த்தை எனக்குள்ள புது தெம்பையும் தைரியத்தையும் வரவழைச்சிருக்கு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். எல்லாரோட பிரச்சனையும் தீர்க்கிற சாந்தி வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எல்லார் கவலையும் இவ தீர்த்து வைக்கிறா. இவ எப்ப கவலை இல்லாம வாழ போறா? உங்க கார்த்திகோட சேர்த்து வாழ வைங்க. நிச்சயமா என் வாழ்க்கையில ஒளியேத்தி வச்ச சாந்தி அக்காவோட வாழ்க்கைய நான் அணைய விட மாட்டேன். அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். நீ சொன்னதே எனக்கு போதும். நீ உன் தொழில பாரு. சுவாதியை நல்லபடியா கவனிச்சுக்கோ. அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. என் நாத்தனார் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதனா கொஞ்சணும். என்ன புரியுதா? புரிஞ்சுது. அண்ணி, உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. இவன் நிலைமையும் யாருக்கும் வரக்கூடாது. நீங்க வந்து உட்காருங்க. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். போய் உட்காருங்க. அபிராமி, என்ன மாமா? யாரோ வராங்க போல இருக்கு. யாருன்னு பாரு. மாமா, உங்களை பார்க்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னையா? யாரு? அடே ஓகே, வாட்ச் நோ. அடே வாங்க 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 வாங்க. சார், குட் மார்னிங் சார். அடே அப்பா, அத்தனை கமிட்டி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் என்ன எலெக்ஷனா? எப்படியா இருக்க? கரெக்டா சொல்லிட்டீங்க. பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். உட்காரு. வாட் அபௌட் யூ? இட்ஸ் ஓகே. வாட் a சர்ப்ரைஸ். முன்னாலேயே சொல்லியிருந்தீங்கன்னா லஞ்சே ஏற்பாடு பண்ணிருப்பேன். என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம். ராமூர்த்தி சார், அந்த நாமினேஷன் பேப்பர் எடுங்க. என்ன திடீர் நாமினேஷன்லாம்? என்ன எலெக்ஷன்? யார் நிக்கிறீங்க? நம்ம சேம்பர் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கு பிரசிடென்ட்ஸ் போஸ்ட் நீங்க நிக்கிறீங்க. நானா? எதுக்கு சீனு? எதிர்பாராத பிரச்சனை எல்லாம் வந்து இதெல்லாம் வேண்டாம்னு தானே ஒதுங்கி இருக்கிறேன். ஆர்கே, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. உங்க அபிஷியல் பொறுப்பெல்லாம் உங்க மருமக கிட்ட கொடுத்துட்டீங்க. வீட்டுல எப்படி ஆர்கே சும்மா இருக்க முடியும்? எவ்வளவு ஆக்டிவ் மைண்ட் உங்களுது. பழைய ஆர்கே ஆகணும்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்கே ப்ளீஸ். நாங்களாம் இருக்கோம். போடுங்க சார். நாங்களும் இருக்கோம் சார்.
கையெழுத்து போடுங்க ஆர்கே. போடுங்க சார். ஆர்கே யோசிக்காதீங்க, போடுங்க. ஒரு நிமிஷம், நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். அவர் உடம்பு இருக்கிற நிலைமையில 4 இடத்துக்கு போய் ஓட்டு கேட்டு இதெல்லாம் வேண்டாங்க. அவருக்கு சரி வராது. அவர் நிம்மதியே போயிடும். என்னம்மா என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆர்கே நாங்க போய் ஓட்டு கேட்க வைப்போமா? நோ. போட்டியே இல்லாம ஏக மனதாக அவர்தான் பிரசிடென்ட் நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோமா. அவருக்கு எதிராக யார் போட்டி போடுவாங்க? போட்டி போட்டிருந்தா இந்த வருஷத்துக்கான வைஸ் பிரசிடென்ட் நான் தான் போட்டிருக்கணும். நோ, என் பார்ட்னருக்காக இந்த வருஷம் நான் கமிட்டிலேயே இருக்க போறது இல்ல. ஏன்னா அவர் வேலை செய்ய பின்னால நான் நிக்கணும். அம்மா, இந்த வருஷம் எங்க சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழாம்போது தங்கமான ஒருத்தர் தான் எங்களுக்கு பிரசிடென்டா இருக்கணும்னு நாங்க எல்லாம் விரும்புறோம். ஆர்கேக்கு எந்த கஷ்டமும் வராம நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க பயப்படாதீங்க. அண்ணா போஸ்ட்னா பரவாயில்ல இல்லாத மாமா பழையபடி அவரோட நண்பர்களையும் மத்தவங்களெல்லாம் சந்திச்சு பழைய ஆர்கேவா கம்பீரமா வலம் வரணும். நீங்க கையெழுத்து போடுங்க மாமா. சீனு சார் பேப்பர் கொடுங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? கையெழுத்து போடுங்க. அப்புறம் என்ன, யோசிக்காதீங்க. ஆர்கே கையெழுத்து போடுங்க. நாங்களாம் இருக்கோம். போடுங்க சார். ஓகே. Ladies and gentlemen, first of all, thank you all for coming. I would like to announce the results of the elections for the office bearers for our chamber. நம்ம சேம்பருடைய வெள்ளி விழா ஆண்டுல போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் என்னுடைய ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைட் ஆர்கே. என் நண்பனுக்கு நான் செய்யும் முதல் மரியாதை. பிளான் போட்டபடி மாமாவும் சீனு நெருங்கினது நல்லதா போச்சு.